அண்மைச் செய்தி. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெருங்குவதால் காசிமேட்டில் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக உருவாக வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெருங்குவதால் காசிமேட்டில் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் இசக்கி. வணக்கம் இசக்கி, களம் நிலவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளைய தினம் புயலாக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய வடசென்னை காசிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய N4 கடற்கரை பகுதி மிகுந்த சீற்றத்தோடு காணப்படுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த N4 கடற்கரை முழுவதும் கடற்கரை முழுவதுமே மிகுந்த சீற்றத்தோடு காணப்படக்கூடிய சூழல்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிவாசி மக்கள் பலரும் சுற்றுலா தலங்கள் போல இந்த பகுதியில் வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு செல்வதையும் மற்றொரு புறம் பார்க்க முடிகிறது. ஏராளமான மீனவர்கள் இந்த பகுதியில் விசைப்படகுகளை கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல மீனவர்கள் அனைவரும் வருகிற 29ஆம் தேதி வரை கடலுக்குள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 900க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் 700க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் இங்கு கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல ஏற்கனவே இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றிருக்கக்கூடிய மீனவர்கள் ஆந்திர மாநிலத்திற்குரிய கிருஷ்ணப்பட்டினம் துறைமுகத்தில் தஞ்சமடைய செய்யவும் இங்கு இருக்கக்கூடிய துறைமுக அதிகாரிகள் அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த N4 கடற்கரை முழுவதுமே மிகுந்த சீற்றத்தோடு காணப்படக்கூடிய சூழல்ல ஏராளமான மக்கள் இந்த பகுதியில் வந்து புகைப்படங்கள் எடுப்பது, அதே போல கடற்கரையை கண்டு ரசிப்பது என்கிற வகையில் இருக்கக்கூடிய சூழல்ல இவர்களை பாதுகாப்பை உணராமல் இவர்கள் இங்கு வருவதை முன்னிட்டு அந்த மக்கள் அனைவரையும் போலீசார் இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. அதே போல கடல் சீற்றம் நாளைய தினம் இன்னும் கூடுதலாக அதிகரிக்கக்கூடும் என்கிற சூழல்ல இங்கு இருக்கக்கூடிய N4 கடற்கரை முழுவதுமே மீனவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக தங்களுடைய படகுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய சூழல்ல ஏராளமான மக்கள் இங்கு வரக்கூடிய சூழல் இருக்கிறதால் காவலர்கள் இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலுவாக எழுந்திருக்கிறது. நார்மலாக சாதாரணமாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கடலில் கொஞ்சம் கொந்தளிப்பாக தான் இருக்குது. 3 நாள்னு சொல்லியிருக்காங்க. மழை எப்படின்னு தெரியல. போட்டு நேற்று 30 மேலேனா போகிற மாதிரி இருக்குது. இப்போ சைலண்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வயலண்டாக இருக்குது. போன வாரத்தில் நார்மலாக இருந்தது. இப்போ இந்த ஒரு வாரமாக கடல் கொஞ்சம் கொந்தளிப்பாக தான் இருக்குது. போட்லாம் இப்போ போகலை. இனிமேல் 30ஆம் தேதி மணி தான் போகிற போல இருக்குது. களத்திலிருந்து நேரடி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இசக்கி.